Hey friends, hi, hello, வணக்கம். 2020 இயர்ல UPSC Civil Services Exam கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நான் 1 year ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா 16/9/2019. ஸோ இந்த செப்டம்பர் 16 இன்னைக்கு ஆரம்பிச்சு 2020 மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியான ஸ்டடி பிளான் கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ அட்லீஸ்ட் அ லிட்டில். அண்ட் நீங்க எந்த ஒரு பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் நடுவுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வருவேன். ஸோ தட் என்னென்ன தப்புக்கள்லாம் நம்ம பண்றோம், எதை பண்ணக்கூடாது, எங்க குழப்பங்கள் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க இந்த சிங்கிள் வீடியோல கத்துக்கலாம். ஓகே, வித் தட் ஐ ஆக்சுவலி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிலிம்ஸோட டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2020 May 31st அன்னைக்கு பிலிம்ஸுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்லி வி ஹாவ் 250 days. எக்ஸாக்டா இல்லாம ரஃபா சொல்ற 250 days கிட்ட இருக்கு. அண்ட் மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2020ல செப்டம்பர் 18 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அதே ஷெட்யூல்ல போச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட்லி 1 year இருக்கு, அதாவது 365 days இருக்கு. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி பிளான் கொடுக்க போறேன். ஸோ இந்த பிளான்ல இந்த 1 year மெயின்ஸ் இருக்கு தெரியுமா, இதை நோக்கி நம்மளோட பிளானை நகர்த்த போகும். இல்ல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். இதுல சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா, இந்த சப்ஜெக்ட் வருதாமே, அது போகுதாமே, அதை பத்திலாம் நம்ம இப்போதைக்கு வகை பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு இதே சிலபஸ் அண்ட் இதே பேட்டர்ன்ல தான் போக போகுது. ஸோ அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எப்படியும் பிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், நம்ம படிக்க போக எல்லா சப்ஜெக்ட்ஸும் டெஃபினட்டா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை அப்போ பார்த்துக்கலாம். சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, அப்படியேனாலும் ஏதோ சப்ஜெக்டை கத்துக்கிட்டோம்ல, ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியோட நம்ம ப்ரொசீட் ஆகலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு சில பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ண போகிறேன். அதாவது என்னன்னா ரஃப்லி 3 months நம்ம நம்மளோட டைமை ஸ்பிளிட் பண்ண போகும். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கும் போது பிலிம்ஸ்க்கு படிக்கிறதா மெயின்ஸ்க்கு படிக்கிறதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இங்க பிலிம்ஸ் மெயின்ஸ் அப்பெல்லாம் நீங்க பிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ பிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து சிங்கிள் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பண்ண போகும். அண்ட் அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டியை குட்டியா கொடுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க இது ரெண்டுத்துக்குமே NCERTs அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். NCERT அப்படிங்கிறது உங்களோட பேஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரு விஷயம். அண்ட் 11th and 12th NCERT அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்ட்ல கிளாரிட்டியை பக்காவா கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். ஸோ NCERTஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல்லாவே NCERT படிக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 16ல இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் வச்சுக்கலாம். ரஃப்லி 90 days, 3 மாசம். ஓகே, இந்த டைம்ல நீங்க உங்களோட எல்லா NCERT சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. அதாவது NCERTs நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்டா படிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்களோ எல்லா NCERTயும் படிக்கிறதுக்கு 3 months டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் மெயினா நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போதே ஐயோ நம்ம இன்னும் சப்ஜெக்ட் படிக்கலையே அப்படிங்கிற பயம், பதட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லல. பட் அதெல்லாம் தாண்டியும் நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அந்த ஷெட்யூல்ல இது ஓவரால் பிளான். இப்ப நான் கொடுக்கறது ஓவரால் பிளான். இதை வச்சு வீக்லி பிளான் போட்டுட்டு டெய்லி பிளான் போட்டீங்கன்னா தான் இதை உங்களால அந்த டைம்குள்ள முடிக்க முடியும். சரி, 3 மாசத்தை தானே NCERT படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2 months அப்படியே வெட்டியா விட்டுருவோம். லாஸ்ட் 1 monthல டெய்லி ஒரு NCERT நான் படிச்சு நான் 1 monthல எல்லா NCERT முடிப்பேன் அப்படின்னு நினைப்போம். தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் எந்த NCERT முடிக்காமே போயிடும். ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க என்ன பிளான் பண்ணுங்க அப்படின்னா, எத்தனை NCERTs நம்ம படிக்கணும்ங்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அல்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அண்ட் அதோட டஃப்னஸ் லெவலை பார்த்துட்டு இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த NCERT நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்னு NCERT. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா என்னன்னா, இப்போ ஜியோகிராஃபிக்குனா GC லியோங் அப்படின்னு சொல்றோம்ல, சோ அது ஸ்டாண்டர்ட் புக். பாலிட்டிக்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் புக்ஸ். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் இந்த காலகட்டத்துல நம்மளால படிக்க முடியாது. பட் 1 or 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா லக்ஷ்மிகாந்த் புக் எல்லாம் இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க முடிக்கணும். ஓகேயா? அண்ட் அதே மாதிரி நான் உடனே பாலிட்டியும் படிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸும் படிச்சிருக்கேன், ஜியோகிராஃபியும் படிச்சிருக்கேன், ஹிஸ்டரியும் படிச்சிருக்கேன், அவசரம் எல்லாம் பட வேணாம். நமக்கு டைம் இருக்கு. இந்த 1 yearக்குள்ள நம்ம முடிக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல 1 or 2 ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. மேபி இப்ப பாலிட்டி மட்டுமே நீங்க எடுத்தா கூட போதும். 1 ஸ்டாண்டர்ட் புக்கா, அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல நீங்க படிக்கணும். அதுவும் 3 மாசம் டைம் இருக்கு. சோ அந்த கேப்ல நம்ம படிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப NCERT ஃபுல்லா முடிக்க போறீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்க போறீங்க. இதை தவிர நம்ம டெய்லி படிக்க வேண்டிய விஷயங்கள் நியூஸ் பேப்பரா, சோ அந்த நியூஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு நோட்ஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அண்ட் நோட்ஸ் எடுக்கும் போது வளவலான்லாம் நோட்ஸ் எடுக்காதீங்க. நான் அவ்வளோலாம் திருப்பி பார்க்க கூட நமக்கு டைம் இருக்காது. சோ எக்ஸாக்டா என்ன
சொல்ல வருதோ அதை மட்டும் நோட்ஸ் எடுங்க போதும். அண்ட் அதை தவிர நமக்கு கம்பைலேஷன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, சோ அதெல்லாம் நம்ம படிச்சாலே நமக்கு போதுமானது. அதனால நியூஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணும். அண்ட் நியூஸ் வந்து அன்னன்னைக்கு நாள் நியூஸா அன்னன்னைக்கே முடிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு செப்டம்பர்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ இது வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குன்னா டிசம்பர் 15 வரைக்கும் உள்ள நோட்ஸ், அதாவது இந்த 3 மாசத்துக்கான நோட்ஸை நீங்க தெளிவா வச்சுக்கணும். நோட்ஸ்ங்கிறது நான் என்ன சொல்லுவாங்கன்னா என்னென்ன நியூஸ் வந்ததுங்கிறது உங்க மைண்ட்ல நோட்ஸா இருந்தாலே போதும், பேப்பர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டியா வேணா எழுதிக்கோங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, மேபி ஒரு நியூஸ் பேப்பர் எடுப்போம். இப்போ இதுல வந்து ஏதோ நியூஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய நியூஸ் இருக்கு, ஏமன் ரிபல்ஸ் ஹிட் சவுதி ஆயில் பிளான்ஸ் வித் ட்ரோன்ஸ், இப்படி இருக்குன்னா இவ்வளோ நியூஸையும் நீங்க படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சோ இதுல மெயினா என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ மேபி சவுதி அரேபியான்னு இருக்குன்னா டக்குன்னு சவுதி அரேபியா அதோட கேபிட்டல் என்ன, ஓகே தெரிஞ்சிருச்சா? சரி, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஏமன் கொடுத்திருக்காங்க, ஏமனுக்கான கேபிட்டல் என்ன, ஓகே எனக்கு அதுவும் தெரிஞ்சிருச்சு. வேற என்ன டாபிக் சொல்றாங்க, இந்த டாபிக்கு இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, வேற என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்போ இங்க அராம்கோ ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும், மத்தபடி எதுவும் தேவையில்லை. சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். சோ இதுதான் நியூஸுக்கு. இந்த 3 மாசம் நியூஸ் நீங்க தெளிவா இருக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள நியூஸ கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆகுவீங்க. எடுத்த எடுப்புல நீங்க வந்து ஃபுல்லா எல்லாம் படிக்க முடியாது. சோ ஜூலைக்கு கொஞ்சமா படிச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஜூனுக்கு போங்க, அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஆகஸ்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அந்த மாதிரி. ஆனா கணக்கு வைங்க. இன்கேஸ் நீங்க இப்போ 1 மந்த் ஆஃப் நியூஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபுல் மந்த் நியூஸ முடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த மந்த்துக்கு போகணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. மேபி இதுக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 வீக்ல அந்த 1 மந்த் நியூஸ நம்ம படிச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ இதுதான் நம்ம அடுத்த 3 மாசத்துக்கு பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் செட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப என்சிஆர்டிஸ ஓரளவுக்கு முடிச்சிருப்போம். சோ அடுத்த செட்ல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல தான் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் கொடுக்க போறோம். சோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம சொன்னோம், காமனா நம்ம ஆல்ரெடி நிறைய புக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸும் ஆப்ஷனலுக்கும் இந்த டைமை ஒதுக்கிக்கோங்க. ஓகே, சோ ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் ஆப்ஷனல் படிக்கிறதுக்கு தாராளம், நீங்க என்ன ஆப்ஷனல் எடுத்திருந்தாலும். சோ மீன்வெல் நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு என்னென்னலாம் படிக்கணும், அந்த புக்ஸ் கலெக்ஷன் அண்ட் அந்த எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுக்கணும். சோ ஆப்ஷனலுக்கு நீங்க ஷெட்யூல் பண்ணி இந்த 3 மாசத்துல படிச்சிடணும். தவிர இந்த நியூஸை இங்கேயும் வந்துடும், இந்த நியூஸை நீங்க விடாம படிச்சுட்டே தான் இருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ்லாம் நம்ம விட்டு இருக்கோம், மேபி ஜனவரியில இருந்து இந்த மாசத்துல நீங்க இந்த வருஷம் 2019 ஜான்ல இருந்து உள்ள எல்லா நியூஸையும் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து உள்ள நியூஸையும் எடுத்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கவும், ஆப்ஷனல் படிக்கும், நியூஸ் படிக்கும், முடிஞ்சிருச்சா? அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். சோ டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல வந்து டெஸ்ட் சும்மா எழுதி பார்த்தாலும் சரி, நீங்க நிறைய டெஸ்ட் எழுதணும். எதுக்கு? பிலிம்ஸ்க்கும் எழுதணும், மெயின்ஸ்க்கும் எழுதணும். சோ இப்போ நீங்க இங்க எல்லாம் படிச்ச உடனே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க. அந்த கத்துக்கிட்டதை வச்சுட்டு புதுசா நீங்க வந்து என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆன்சர் ரைட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 மந்த்ஸ் இருக்குல்ல, அதாவது டிசம்பர் 16 இருந்து மார்ச் 15 வரைக்கும் இந்த 3 மாசத்துக்கு நீங்க கான்ஸ்டன்டா பிலிம்ஸுக்கும் டெஸ்ட் எழுதணும், மெயின்ஸுக்கும் டெஸ்ட் எழுதணும். தவிர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தெளிவா படிக்கணும். சோ இந்த கேப்புக்குள்ள நீங்க ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை முடிச்சிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க பாருங்களேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு 2019 வரைக்கும் நமக்கு இப்போ இருக்கு. 2019 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரும் இன்னும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச நெக்ஸ்ட் டேல இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். சோ அதுல இருந்து நீங்க பேக்ல போனீங்கன்னா 1991 வரைக்குமே கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. இவ்வளோலாம் நம்மளால படிக்க முடியாது. நீங்க குறைஞ்சது ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சீங்க அப்படின்னாங்களே நீங்க வேற லெவல்ல எக்ஸாம் எழுதலாம். ஓகே, லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சாலே சூப்பரா எழுதலாம். 15 இயர்ஸ்னா பேக் லெவல்ல எழுதலாம். அப்போ 25 இயர்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல எழுதலாம்னு யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்க தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த டிசம்பர் டு மார்ச்சுக்குள்ள நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேப்பா, அடுத்த மார்ச் டு மே என்ன பண்ணணும் அப்படின்னா இது எதையுமே நீங்க பண்ணக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். இந்த டைம் ஃபுல்லாவே உங்களுடைய பிலிம்ஸுக்கானது மட்டுமே. பிலிம்ஸ் இந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் நீங்க இது பண்ணணும். ஏன்னா பிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் நம்ம மெயின்ஸுக்கே போக முடியும். சோ பிலிம்ஸுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ண போறீங்க, என்சிஆர்டி ரிவைஸ் பண்ண போறீங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து பிலிம்ஸுக்கு எது தேவையோ அது மட்டும் படிச்சா போதும். ஆப்ஷனல் நீங்க தொட வேணாம். முடிஞ்சா அப்பப்போ மெயின்ஸுக்கு டெஸ்ட் சீரிஸ் எழுதி பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. அண்ட் முக்கியமா வந்து டெஸ்ட் சீரிஸ் நிறைய நீங்க படிச்ச டெஸ்ட் சீரிஸை ரிவைஸ் பண்றது சரி. அண்ட் அந்த டைம்ல நிறைய ஓப்பன் டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை எழுதுறது, ஃபுல் டெஸ்ட் எழுதுறது, இது எல்லா வேலையுமே எப்ப பண்ணணும் அப்படின்னா இந்த மார்ச் 15 டு மே 31 நம்ம பண்ணணும். சோ கிட்டத்தட்ட 75 டேஸ் இருக்கு. இந்த 75 டேஸ் ரிவிஷனை நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது
அடுத்தது என்ன பண்ண போகும், மே 31க்கு அப்புறமா நமக்கு அடுத்த எக்ஸாம் செப்டம்பர்ல தான். சோ இந்த கேப்ல நம்ம பிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோமா மாட்டோமான குட்டி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ முடிச்சிட்டு நீங்க கொஞ்சம் ஒரு 10 days மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்கும் போது மெயின்ஸ் அப்ரோச்ல நிறைய விஷயங்கள் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது முக்கியமா என்ன அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ், எஸ்ஏ ரைட்டிங் பிராக்டிஸ், சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்காக தான் உங்களுக்கான டைம் கரெக்டா இருக்குமே தவிர மத்தபடி நமக்கு டைம் பத்தாது. சோ அந்த பாயிண்ட நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ டோட்டலா இப்ப நம்ம சொன்னது என்ன அப்படின்னா இதை நல்லா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ச் 15க்குள்ள நீங்க படிக்க வேண்டிய எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மே 31 பிலிம்ஸை நீங்க ஒழுங்கா எழுதிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ், அதுக்கப்புறம் படிக்காததை படிக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுடைய இந்த 2020 அப்போ நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது அதிகம். சோ இது எனக்கு தெரிஞ்ச பிளான். இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திக்கோங்க. பட் டெஃபினெட்லி இது உங்களுக்கு செமையா ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன். வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டு சென்ட் மீ இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் எனக்கு ஏதாவது பர்சனலி மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில நீங்க மெசேஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.